பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். சற்று நேர சிந்தனைக்காக ஒரு வேத பகுதியை நான் வாசித்து தியானிக்க போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 25வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். கர்த்தர் உங்களிடத்திற்கு தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய சகல ஊழியக்காரர்களையும் ஏற்கனவே அனுப்பி கொண்டே இருந்தும், பாருங்க என்ன சொல்றார் அப்படின்னாக்க, கர்த்தர் உங்களிடத்திற்கு தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர்களை, தம்முடைய சகல ஊழியக்காரர்களையும் அனுப்பி கொண்டே இருக்கிறார். ஆமாம், இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தீர்க்கதரிசி அல்ல, ஒரு ஊழியர் அல்ல, பல ஊழியர்களை கர்த்தர் அனுப்பி அவருடைய வல்லமையை விளங்க பண்ணி கொண்டே இருக்கிறார். அவர்தான் தெய்வம் என்று சொல்லி பல தீர்க்கதரிசிகளும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அடுத்த வார்த்தையை சொல்ல பாருங்க, ஸ்தோத்திரம், ஏற்கனவே அனுப்பி கொண்டு இருந்தும், ஏற்கனவே என்ன செய்கிறார், அனுப்பி கொண்டு இருந்தும் நீங்கள் கேளாமலும் கேட்கும்படிக்கு உங்கள் செவியை சாயாமலும் போனீர்கள். அநேக ஜனங்கள் என்ன செய்தாருங்க, ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்கிறாங்களா, அதை கேளாமலும் கேட்கிறதுக்கு தங்களுடைய செவிகளை சாய்க்காமலும் போகிறார்கள். ஏன் அப்படின்னா, அநேகர் நினைக்கிறாங்க, ஸ்தோத்திரம், இது ஒரு மதம் அல்லது இது ஏதோ ஒரு வயிற்று பிழப்புக்காக செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி அநேகர் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். தயவுசெய்து தவறாக நினைக்க வேண்டாம், புரிந்து கொள்ளுங்க. எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வேலை செய்து பிழைப்பதற்கான வழிகள் உண்டு. ஆனால் தேவனுடைய அழைப்பை பெற்றவர்கள் பல நபர்களும் வேலைக்கு சென்று விட்டு வேலை செய்ய முடியாமல், ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய அழைப்பின் சத்தத்தை கேட்டு தியாகமாக கர்த்தருடைய ஊழியத்தை கர்த்தர் சொன்னதை செய்கிறார்கள். ஏன்னா ஒரு மனுஷன், நீங்கள் பலரும் பலவிதமாய் பேசினாலும் அழைப்பை பெற்றவர்களால் ஸ்தோத்திரம் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை சொல்லாமல் இருக்க முடியாது. ஏன் தெரியுமா, கர்த்தர் அவர்களை அழைத்திருக்கிறார். ஆனால் உங்களிடத்திற்கு பல தீர்க்கதரிசிகளையும் பல ஊழியர்களையும் அனுப்புகிறார். கிராமங்கள் தோறும் இன்னைக்கு அனுப்பி கொண்டிருக்கிறாங்க, பட்டணங்கள் தோறும் அனுப்பி கொண்டிருக்கிறாங்க, ஸ்தோத்திரம், ஒவ்வொரு வீடுகள் தோறமாய் அனுப்புகிறாரு. ஆனாலும் அநேக ஜனங்கள் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, செவி சாய்க்க மாட்டேங்கிறாங்க, செவி சாய்க்கிறதில்லை. இதை குறித்து யோசிக்கிறது கூட இல்லை. நிறைய பேருக்கு இயேசு என்று சொன்னாலே வெறுப்பாக பார்க்கிறார்கள். இதை பார்க்கும்போது அவர்களுக்கு அலர்ச்சியாக இருக்கிறது, அல்லனா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இயேசு என்கிற வார்த்தை கேட்டாலே நிறைய பேருக்கு ஸ்தோத்திரம், இது ஏதோ விஷத்தை சாப்பிட்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க. தயவு செய்து நிறையா தீர்க்கதரிசிகளை மாறி 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 ஆண்டவர் அனுப்பி கொண்டே இருக்கிறார். ஏன் அப்படி அனுப்பணும் அப்படின்னா, நீங்கள் அவருடைய பிள்ளைகள், நீங்கள் அவரால் உருவாக்கப்பட்டவர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களை உருவாக்கின தேவனுக்கு தான் தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை உருவாக்கினார் என்று. உங்களுக்கு அவரை பற்றி தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களை பற்றி நன்றாக சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு தெரியும். அதனால தான் என் பிள்ளை கெட்டு போகக்கூடாது, நான் உருவாக்கின மனிதன் அழிந்து போகக்கூடாது என்பதற்காகவே பல ஊழியர்களையும் பல தீர்க்கதரிசிகளையும் கர்த்தர் ஒவ்வொரு காலங்களிலேயும் அல்லது ஒவ்வொரு நேரங்களிலேயும் கர்த்தர் அனுப்புகிறார், ஒவ்வொரு சூழ்நிலைகளிலேயும் கர்த்தர் அனுப்பி கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய செவியை சாய்க்காமல், ஸ்தோத்திரம், நீங்கள் தான் நம்ம நினைக்கிறோம், என்னால் முடியும், என்னால் எல்லாம் செஞ்சுக்கிடுவேன், யாரும் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி செவியை சாய்க்காமல், ஸ்தோத்திரம், தன்னுடைய மனம் போன போக்கில் போய்கொண்டு இருக்கிறீர்கள். அடுத்து சொல்ல பாருங்க, அவர்களை கொண்டு அவர் உங்களில் அவனவன் தன் தன் பொல்லாத வழியையும், பார்த்தீங்களா, அவர்களை கொண்டு அவனவன் தன் தன் பொல்லாத வழிகள். நீங்கள் யோசித்து பாருங்க, பாவ வழிகளிலே நடக்கிற மனிதனை மனம் திரும்புவதற்கு சொல்லுகிற ஒரே மார்க்கம் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வழிதான். அநேகருக்கு போதனை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த ஸ்தோத்திரம், பொல்லாத வழிகள், பாவ வழிகள், நீங்கள் செய்கிற தவறான வழிகளை இருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர்
ஊழியர்கள் மூலமாய் வேத வசனத்திலிருந்து எடுத்து சொல்லுகிறார். ஆனால் நீங்கள் அதை கேட்காமல் உங்கள் மனம் போன போக்கில் போனீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் ஓட முடியும். நீங்கள் ஓடுற ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்க முடியாது. என்னைக்கோ ஒரு நாள் உங்களுடைய ஓட்டம் ஸ்டாப் ஆகும். அன்னைக்கு நீங்கள் யோசிப்பீங்க. அதனால பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பணும். உங்களுடைய பொல்லாத வழிகள் பாருங்க, அவர்களை கொண்டு அவர் உங்களில் அவனவன் தன் பொல்லாத வழிகளையும் உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பையும் விட்டு திரும்பி பாருங்க. அந்த கிரியைகளின் பொல்லாப்பையும் விட்டு என்ன செய்யணுமா? திரும்பணும். அதாவது தீர்க்கதரிசிகளை, ஊழியர்களை எதற்காக இந்த உலகத்தில் மனிதர்களிடத்தில் மாறி மாறி அனுப்புகிறார் என்று சொன்னால், ஸ்தோத்திரம், மனிதனுடைய பொல்லாத வழிகளை அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். பாவ வழிகளை எடுத்து சொல்ல வேண்டும். அவருடைய தவறுகளை எடுத்து சொல்ல வேண்டும். இதற்காகத்தான் ஆண்டவராகிய தேவன் ஊழியர்களை தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாக இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார். இன்னியும் ஸ்தோத்திரம், தேவனை ஆராதிக்கிற நிறைய மனிதர்கள் பொல்லாத வழிகளில் நடந்து கொண்டிருக்கிறீங்க. ஒருவேளை அடுத்து பாருங்களா, சொல்ல அவனவன் தன் பொல்லாத வழிகளையும் உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பையும், கிரியைகள் செயல்கள் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற அந்த கிரியைகளின் பொல்லாப்பையும் விட்டு திரும்பணுமா? ஸ்தோத்திரம், திரும்பணும். நீங்கள் தான் திரும்பணும். ஒருத்தவங்க திருப்புறதல்ல. உங்களுடைய மனசை நீங்கள் மாற்றி, நான் போகிற பாதை பொல்லாததாக இருக்கிறது, பாவ செயலாக இருக்கிறது, இது தவறான வழியாக இருக்கிறது, இதை விட்டு நான் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நீங்கள் திரும்பணும். ஸ்தோத்திரம். இதற்காக தேவன் ஊழியர்களையும் தீர்க்கதரிசிகளையும் வைத்திருக்கிறார். தீர்க்கதரிசிகள், ஊழியர்கள் சொல்லுகிறதான வார்த்தைகளை கேட்டு அதன்படி நீங்கள் எங்ககிட்ட திரும்புங்கன்னு நாங்கள் சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எங்ககிட்ட வாங்கல, கர்த்தர்கிட்ட திரும்புங்க. சர்வ வல்லமுள்ள தேவனிடத்தில் திரும்புங்க. உங்களுடைய குடிக்கிறது ஒரு பொல்லாத வழியாக இருக்கலாம். சோத்திர விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், பலவிதமான தவறான காரியங்கள், திருடுகிறது, கொலை பண்ணுகிறது, கொள்ளையடிக்கிறது, லஞ்சம் வாங்கிறது, இப்படிப்பட்ட பலவிதமான பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புவதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஸ்தோத்திரம். அடுத்து சொல்ல பாருங்க, ஸ்தோத்திரம், விட்டு திரும்பி கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் கொடுத்த தேசத்தில் சதாகாலமும் குடியிருந்து. நீங்கள் என்ன செய்யணுமா? உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் கொடுத்த தேசத்திலே சதா காலங்களும் குடியிருக்க வேண்டும். ஆம், கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கி அநேகருக்கு தேவன் கொடுத்த இடத்துல வாழ முடியாத சூழ்நிலை. ஏன்னா பொல்லாத காரியம், பொல்லாத வழிகள், பொல்லாத செயல்கள். இன்றைக்கு நீங்கள் ஸ்தோத்திரம் மனம் திரும்புவதற்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை தருகிறார். இதை கேட்கிற நீங்கள் எந்தெந்த பொல்லாத காரியங்கள், பொல்லாத வழிகள் இருக்கிறதோ அதை விட்டு மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வாருங்கள். அவர்தான் உங்களை ரட்சிக்கிற தேவன். அவரால் அன்றி வேற ஒருவராலையும் நமக்கு ரட்சிப்பு இல்லை. அதனால் அந்த தேவனிடத்தில் வாருங்கள். உங்களை அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். நீங்கள் செய்கிற பாவமான செயல்களை விட்டு மனம் திரும்புவதற்கு ஏசப்பா உங்களை அழைக்கிறாங்க. அந்த சத்தத்தை ஸ்தோத்திரம் இன்றைக்கு உங்கள் காதுகளிலே விழுந்து கொண்டிருக்கிறது அருமை நண்பா. ஸ்தோத்திரம், நிச்சயமாக நீங்கள் அந்த பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பை கூட கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். ஆமென். நீங்கள் மனம் திரும்ப போகிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். மனம் திரும்பி உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற ஆலயங்களுக்கு போய் ஆண்டவருக்காக வாழுங்கள். வேதாகமத்தை வாங்குங்கள், அதை படித்து பாருங்கள். அதில் இருக்கிறதான நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். வாலிபன் பொல்லாத வழியை விட்டு மனம் திரும்பு. வயதில் முதிர்ந்தவர்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புங்கள். ஸ்தோத்திரம். இன்னைக்கு இருக்கிற குடும்ப தலைவன் பொல்லாத வழியை விட்டு மனம் திரும்புங்கள். ஸ்தோத்திரம். குடும்ப தலைவி பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புங்கள். ஸ்தோத்திரம். நீங்கள் மனம் திரும்பும்போது கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருந்து உங்களை தேசத்தில் நிலைத்து வாழ பண்ணுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.